வளர்மதி முருகேசன் பேசுகிறேங்க. கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணி சாமியை கோயில் கருவறைக்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி சாமியை அழைச்சிட்டு இந்த மாதிரி தொட்டியில் 10 நாள் ஒவ்வொரு இதுலேயும் ஊற போட்டு டெய்லி காலையில் 10 மணி வரைக்கும் அர்ச்சனை பண்ணுறாங்கங்க. அர்ச்சனை பண்ணி இது உருவேற்றி உயிரேற்றி அது பிறகு கோயில் கருவறையில் வைப்பாங்களாங்க. இப்போ சாமியை இன்றைக்கி காசால் அபிஷேகம், அதாவது பணத்தால் ஒரு 48 நாளைக்கு 5 நாளைக்கு ஒவ்வொரு அர்ச்சனை பண்ணுவாங்களாங்க. முதல் நாள் சாமியை தூக்கிட்டு நெல்லில் ஊற போட்டுருவாங்களாங்க. நெல்லில் சாமியை ஊற போட்டுட்டு அப்புறம் மறுபடியும் எடுத்து பூவில் ஊற போடுவாங்களாம். பூவில் போட்டு அது பிறகு இப்படி ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மலர்களாலும் காசால் நவதீனங்களால் 48 நாளும் சாமியை படுக்க வச்சு இந்த மாதிரி பண்ணுவாங்களாங்க. சாமி கருவறைக்குள்ளே ஏற்றுறதுக்கு சாமி, அதாவது கும்பாபிஷேகம் பண்ணுறோம்ல, அதுக்கு முன்னாடி சாமிகளை அழைச்சிட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்களாங்க. நன்றி, வணக்கம்.